வணக்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம ஸ்டீல் பீம் தான் பார்க்க போகிறோம். சரி, பீமுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் பீம், பாலி பீம், கர்வ் பீம், ட்வின் ப்ரொஃபைல், ஆர்த்தோகனல் மற்றும் ஸ்பைரல் பீம், இவ்வளோ டைப்ஸ் இருக்குது. சரி, நம்ம அதில் ஸ்ட்ரெயிட் பீம்ஸும் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கமாண்ட் ப்ராம்ப்ட் தான் உங்களுக்கு அடுத்தடுத்த ஃபங்க்ஷன் என்னென்ன இருக்குதுன்னு காட்டப்போகுது. மிடில் மவுஸ் பட்டனை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு கமாண்டை க்ளோஸ் பண்ணலாம். சரி, வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட் பீமுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் லோட் ஆகும். இதை நம்ம பார்ட் பை பார்ட்டாக நம்ம பிரித்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜென்ரல் ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட நேமு, ப்ரொஃபைல் எல்லாமே லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகும். அதில் நீங்கள் ஃபில்டரில் போயிட்டு சர்ச் பண்ணிவிட்டு சப்போஸ் யூபின்னா யூபின்னு டைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபில்டர் கொடுத்தீங்கன்னா யூபி ப்ரொஃபைல் மட்டும் தனியாக லிஸ்ட் ஆகும். அதில் நீங்கள் எந்த இது வேணுமோ அப்ளை கொடுத்து ஓகே பண்ணிக்கிட்டிங்கன்னா லோட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு மெட்டீரியலும் அதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபினிஷ் கிளாஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறம் என்னென்னா அப்ளை கொடுத்து ஓகே பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்பரிங் சீரீஸில் பார்த்தீங்கன்னா பார்ட் நம்பர் எம் கொடுத்துக்கோங்க, ஸ்மால் கொடுத்துக்கோங்க, ஸ்டார்ட் நம்பர்ஸ் 1 வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொசிஷன் பார்க்கலாம். பொசிஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக மிடில், டாப், பிஹைண்ட் தான் இருக்கும். இது நீங்கள் ஓரியன்டேஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். டெக்லா எப்படி எடுத்துக்கோன்னா உங்களுக்கு இப்போ ஜூம்டு இமேஜ் நான் ஒன்று காட்டுறேன். இப்படி தான் டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். உங்களோட ஃப்ரண்ட் வியூவும் டாப் வியூவும் டிஃபால்ட்டாக இப்படி தான் டெக்லா எடுத்துக்கும், கோஆர்டினேட் ஆக்சிஸை பொறுத்து. சரி, டிஃபால்ட் ஆக்சிஸில் நம்மளுக்கு இப்படி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் செட்டுன்னு சொல்லுவோம். இதோட ஸ்டார்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்கிறது ஸ்டார்ட் பாயிண்ட் அண்ட் பிங்க் கலரில் இருக்குது எண்ட் பாயிண்ட். இப்போது நம்ம வேல்யூஸ் கொடுக்கலாம். இப்போது டிஎக்ஸில் பார்த்தீங்கன்னா 500 கொடுக்குறேன். நோட் த சேஞ்ச். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் டைரக்ஷனில் 500 ஆஃப் செட் ஆகிடுச்சு. டிஒயில் 500 கொடுக்குறேன், டிஜெட்டில் 500 கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 3 இடத்துலையும் நான் சேஞ்சஸ் கொடுத்தா இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபார்மிங்கிறது இப்போது நம்ம ஒரு மெம்பரை ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறோமோ இல்லை ஒரு அதோட சைஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ நான் ஒரு வாப்பிங்கில் ஒரு 50 mm கொடுக்குறேன். இது எல்லாமே எம்எம்மில் தான் இருக்கும். கொடுத்தனா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் ஆகும். கேம்பரிங்க்கும் அதே மாதிரி தான். இப்போ பாசிட்டிவ் வேல்யூஸ் கொடுத்தா அப்பில் கர்வ் ஆகும், நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தா டவுனில் கர்வ் ஆகும். சரி, இப்போ நம்ம எல்லாமே டிஃபால்ட் ஆகிட்டோம். ஷார்ட்னிங்கிறது இப்போ நம்ம வேல்யூ கொடுத்தோன்னா மாடலில் எதுவுமே எஃபெக்ட் ஆகுது. பட் ஆனால் உங்களுக்கு மெம்பர் பார்த்தா தெரியும் 5500 இருக்கா, உங்களுக்கு ஆக்சுவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6000 இருக்கும். இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா உங்களுக்கு மேக்ஸிமம் டிராயிங்கில் தான் எஃபெக்ட் ஆகும், இல்லைனா ரிப்போர்ட் எடுக்கும்போது எஃபெக்ட் ஆகும். அந்த ஸ்னிப்பில் இருக்கிற லென்த் பார்த்தீங்கன்னா 2000 இருக்கும், ஆனால் மெம்பர் வேல்யூ 1500 தான் இருக்கும். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா கர்வ் பீம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வேல்யூ கொடுத்தனா உங்களுக்கு கர்வ் பாசிட்டிவ் டைரெக்ஷனில் போகும், நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தா நெகட்டிவ் டைரெக்ஷனில் போகும். நீங்கள் இதை பிளேன் வச்சு கூட கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்இஜெட் கொடுத்தனா ஒய் பிளேனில் கர்வ் வரும், எக்ஸ்ஒய் கொடுத்தனா இஜெட் பிளேனில் கர்வ் வரும். ஸோ இப்படி நீங்கள் ஒரு ஸ்ட்ரெயிட் பீமை கர்வ் பீமாக ஆக்கிக்கலாம். இப்போ நம்ம எல்லா ப்ராப்பர்ட்டியுமே பார்த்தாச்சு ஸ்ட்ரெயிட் பீமுக்கு. இப்போ அடுத்து வர செஷன்ஸில் நம்ம மிச்சம் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கிற பீம் எல்லாமே பார்க்கலாம்.